எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ல எப்படி நம்பர்ஸ் இல்லனா டேட் சீரிஸை ஈஸியா ஃபில் பண்ணலாம்ங்கறத பத்தி தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கனெக்ஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. கூடவே ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ல நம்ம மோஸ்டா சீரியல் நம்பர்ஸ் நிறையவே யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்பர்ஸ் ஃபில் பண்றதுக்கு நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், 1 2ன்னு போட்டுட்டு ரெண்டு செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இருப்போம். இது ஒரு 10 லைன்ஸுக்குன்னா பரவாயில்ல, இதுவே 100 இல்லைனா 1000 லைன்ஸுக்குன்னா ரொம்ப நேரம் ஆகும்ல. ஸோ அதுக்கு ஒரு ஈஸியான ஆப்ஷன் இருக்கு. அது எப்படின்னா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செல்லில் 1ன்னு போட்டுட்டு ஹோம் டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த எடிட்டிங் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபில்லுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் சீரீஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா சீரீஸ் பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த சீரீஸ் பாப்அப் விண்டோவில் ரோஸ்ல ஃபில் பண்ணணுமா இல்லை காலம்ல ஃபில் பண்ணணுமாங்கிறத செலக்ட் பண்ணணும். நம்ம வந்து ஏங்கிற காலம்ல ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக காலம்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்பு, இதுக்கு லீனியர்னே இப்போதைக்கு இருக்கட்டும். அப்புறம் ஸ்டெப் வேல்யூ 1ன்னு இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். அண்ட் ஸ்டாப் வேல்யூல என்ன கொடுக்கணும்னா, நீங்க எவ்வளோ நம்பர்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை கொடுக்கணும். 100ன்னு கொடுத்தீங்கன்னா 100 வரைக்கும் ஃபில் ஆகும். ஸோ நம்ம 100ன்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா நம்பர் சீரீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக 100 வரைக்கும் ஒரே செகண்ட்ல ஃபில் ஆயிடும். இப்போ நம்ம ஸ்டெப் வேல்யூல 1க்கு பதிலாக 2ன்னு கொடுத்து ட்ரை பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஸ்டெப் வேல்யூவில் கொடுத்த 2ங்கிற நம்பரோட ஆட் ஆகி அடுத்த நம்பர் 3ன்னு ஃபில் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் ஸ்டெப் வேல்யூவில் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பரோட முன்னாடி இருக்கிற நம்பர் ஆட் ஆகி அடுத்த நம்பர் ஃபில் ஆகும். இந்த மாதிரி தான் ஸ்டெப் வேல்யூவை யூஸ் பண்ணலாம். இதில் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் இல்லை, நெகட்டிவ் வேல்யூ யூஸ் பண்ணலாம். நம்ம 100லேருந்து 0 வரைக்கும் ஃபில் பண்ணணும்னு நினச்சா இங்கே ஃபர்ஸ்ட் செல்லில் 100ன்னு கொடுத்துட்டு ஸ்டெப் வேல்யூவில் -1 கொடுத்துடலாம். 0 வரைக்கும் போகணும். ஸோ ஸ்டாப் வேல்யூவில் 0 கொடுக்கலாம். 0 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி 100லேருந்து 0 வரைக்கும் ஒரு வேல்யூ மைனஸ் ஆகி அடுத்த நம்பர் வரும். ஸோ இந்த மாதிரி தான் 100, 99, 98ன்னு ஒரே செகண்ட்ல ஃபில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெப் வேல்யூ யூஸ் பண்ணி நம்பர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது லீனியருக்கு பதிலாக க்ரோத்துங்கிற டைப்பை செலக்ட் பண்ணனா என்ன ஆகும்னா, ஸ்டெப் வேல்யூவில் 2ன்னு கொடுக்கலாம், ஸ்டாப் வேல்யூவில் 1000ன்னு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஸ்டெப் வேல்யூவில் கொடுத்த நம்பரோட மல்டிப்ளை ஆகி அடுத்த நம்பர் ஃபில் ஆகும். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை ஆகி ஃபில் ஆகணும்னா நம்ம க்ரோத்துங்கிற டைப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டேட். ஸோ டேட்டை இங்கே என்டர் பண்ணிடலாம். கரண்ட் டேட் என்டர் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் செமிகோலன் யூஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் டேட் என்டர் ஆகும். அப்புறம் இந்த சீரீஸ் விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட் வந்து டைப்பில் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம அகெயின் காலம்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். யூனிட்டுங்கிற இடத்துல டேஸ் இல்லைனா வீக் டே, மந்த், இயர் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம டேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எண்ட் டேட் நம்ம இங்கே கொடுக்கணும். அடுத்த வருஷம் இதே நாள். ஓகே கொடுத்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக டேஸ் வந்து இங்கே ஃபில் ஆகும். இதுவே நம்ம டேஸுக்கு பதிலாக யூனிட்ல மந்த்ஸ்ன்னு கொடுத்தா இதே டேட் ஆனால் வேற வேற மந்த்ஸ் வந்து ஃபில் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்பர் சீரீஸ் அண்ட் டேட் சீரீஸை எந்த ஒரு ட்ராக் ட்ராப் இல்லாமல் குயிக்காக ஈஸியாக ஃபில் பண்ணலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப். நன்றி, வணக்கம்.